இத்தம்பலம் எண்ணிறந்ததில்லை எழுகோபுரந்திகளக் கண்ணிறைந்து நின்றருளும் கற்பகமே நன்னிய சீர் தேனூறு செஞ்சொல் திருக்கோவை என்கின்ற நானூறும் என் மெனத்தே நல்கு. திருச்சிற்றம்பலம். நாங்கள் இன்றைக்கு திருக்கோவையாரில் 14வது அதிகாரம் 15வது அதிகாரம் பகற்குறி என்று படிச்சனாங்க. இப்போ 14வது அதிகாரம் இரவுக்குறி இன்றைய படிக்க போகிறோம். அப்போ பகற்காலத்தில் வாசிங்கோ என்ன பொருங்க. நீங்கள் பிடிஎஃப் இதுல போட இல்லையோ? ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறேன். ஸ்கிரீன்ல ஒன்றும் தெரியல கமலா. இப்போ ஐயா கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்கோம். கரநேரம் விட்டதா போட்டுருக்கீங்களா? இரவுக்குறி படியும். கொஞ்சம் பெருசா கேளுமா? இல்லைன்னா ஓகே. இரவுக்குறி. சரி. எவ்வளவு அது கூடிட்டு. இரவுக்குறி. பகற்காலத்தில் தோழி குறிப்பிட்ட இடத்தில் தலைமகளை புணர்ந்தும் பின் தோழியால் பகற்குறி விலக்கப்பட்டும் நின்ற தலைமகன் அதனால் வருந்தி திருமணம் செய்து கொள்ளுதல் சிறப்பு. அவ்வாறு திருமணம் செய்து கொள்ளானாயின் தலைவி இல்லத்தில் சிறை வைக்கப்பட்டு பின்னும் சிறைக்கப்பட்ட பின்னும் தோழியை இரவுக்குறி வேண்டி செயல்படுவான். இது 33 துறைகளை உடையது. அந்த இதுல அந்த கமலா நீட்டு நீங்கள் ஒரு இது அனுப்பினீங்க, அதுல சொல்லிப்படுங்கன்னா அந்த இவையெல்லாம் அந்த 47 தரம் தான் இவ சந்திக்கலாமா. அது பிறகு முடிஞ்சா அவை சந்திக்கலாதான். கல்யாண வீட்டுல சந்திக்கலாம். அதான் அந்த தோழி போடுற மாதிரி போட்டிருக்கு போல கிடக்குது. 33 துறைகளை உடையது. இரவு குறி வேண்டல் கொழு நள்ளிருள் குறியை வள்ளல் நினைந்து வீங்கு மென்முலை பாங்கிற்கு உரைத்தது. மிகவும் இருட்டாக உள்ள இரவில் கூடும் கூட்டத்தை தலைவன் நினைந்து நேரத்திற்கு நேரம் பெருக்கும் முலையை உடைய தோழியிடம் உரைத்தது. மருந்தும் நம் அல்லற் பிறவி பிணிக்கும் அம்பலத்து அமிர்தாய் இருந்தனர் குன்றின் நின்று எங்கும் அருவி சென்று ஏர்த்திகள் பொருந்தின மேகம் புதைந்திருள் தூங்கும் புனை எறும்பின் விருந்தினஞ்சான் உங்கள் சீரூர் அதனுக்கு வெள்வளையே. பொருள்: வெண்மையான வளையலை அணிந்தவளே, துன்பத்தை தரும் நம் பிறவியாகிய நோய்க்கு அது மருந்தாகும். தில்லையம்பலத்து அமிர்தமாகவும் இருக்கும். சிவருமானது மலையின் கண் வீழுகின்ற அருவிகள் பாய மேகங்கள் வந்து தங்கின. அத்தகைய மேகங்கள் புதைந்திருக்கும் செய்காட்டை உடைய உங்கள் சிற்றூர்க்கு யான் ஒரு விருந்தினன், என்னை ஏற்றுக்கொள்க என்று தலைவன் கூறினான். ஏர் அழகு புனை எறும்பு நன்கு ஆக்கப் பெற்ற செய்காடு, அதாவது இயல்பான காடல்லாது உண்டாக்கப்பட்ட காடு ஏங்கும் ஒலிக்கின்றது. தத்துவ பொருள்: மருந்து உண்டதற்கு வெறுப்பாய் உடலுக்கு நன்மை பயப்பது. மருந்து உண்டதற்கு வெறுப்பாய் உடலுக்கு நன்மை பயப்பது. அமுது உண்டதற்கு இனிதாய் உடலை அழியாது பாதுகாப்பது. மருந்து பிணி தீர்ப்பது. அமுதம் உடலையும் உயிரையும் வளர்ப்பது. அம்பலவன் இரண்டும் ஆனான் என்பது எறும்பு செய்காடு. இதனால் உயிர் திருவருளை நோக்கி சிவகரணம் பெற்று சுவத்தோடு கலத்தலை வேண்டியவாறு காண்க. வழி அருமை கூறி மறுத்தல் கொழு இரவடல் கருது உரைத்து பருவரம் பாங்கி அருமை உரைத்தது. இரவு வருவதை தலைவன் எண்ணி உரைத்திட அதனால் துன்புற்ற தோழி வழி உடன்படாளாய் வழி கடுமையானது என கூறி மறுத்த. விசும்பினுக்கு அணி நெறி என்ன சின்னறி
மலை தூங்கு அசம்பினில் துன்னி அலை நுழைந்தால் லொக்கும் மையமையே இசும்பினில் சிந்தைக்கும் ஏறற்கு அரிதுகளில் அம்பலத்து பசும்பனிக்கோடு மிளைத்தான் மலைத்தியத்து வாழ்வதியே. பொருள்: தலைவனை ஆகாயத்துக்கு ஏறுவதற்கு செய்யப்பெற்ற ஏணி போல் இம்மூர் சிறு வழியை உடையது. இவ்வழியிலும் மழை இடையறாது பெய்கின்றது. எனவே நீர்த்தி வேலைகளை உடையது. மேலும் சிறு வழி என்பதால் குகைக்குள் நுழைவது போல் இருக்கும். தில்லையம்பலத்தில் உளனாய் குளிர்ந்த பிறையைச் சூடிய சிவபெருமானது மலையின் கண் உள்ளதாகிய எம்மூர் வழக்குவதாய் உண்மையான மனதினால் ஏறுதற்கு அரிதாகும். ஆதலால் எம்மூர்க்கு இரவில் நீர் வர இயலாது என்று தோழி கூறினாள். அசும்பு நீர்த்துளி, அலை குகை, வளை இசும்பு அலை குகை வளை. இசும்பு வழுக்கும் கோடு வளைத்த சந்திரன் பிறை செல்லமி என்ற சிலவாகிய வழிகள். தத்துவ பொருள்: சிவபோதத்தால் பதியை அடைய வேண்டியிருக்க உயிர் தன்னை இழந்து நிற்கின்றமே திருவருள் கண்டு இவ்வுயிர்க்கு தற்போதம் கலன்றது சிவத்தொடு கலக்கும் சிறப்புண்டாயிற்று என்று இன்புறுதலால் ஆகும். நின்று நெஞ்சுடைதல் கொழு பாங்கி விளங்க பருவரையாடன் நீங்கி விளங்காது நெஞ்சுடைந்தது. தோழி: இரவுக்குறியை விலகி சொல்ல மலைநாட்டையுடைய தலைவன் அக்குறியிடத்தில் நீங்காது நின்று தன் நெஞ்சு நொந்து கூறியது. மா அட்டேனென வந்த காலனை ஓலமிட அடர்த்த கோற்றேன் குளிர்தில்லை குத்தன் கொடுங்குன்றின் நீள் குடுமி மேற்றேன் விரும்பு முடவனைப் போல மெலியு நெஞ்சே ஆட்டேன் அரிய அவைக்கு நீ வைத்த அற்பிற்கே. ஒருவராலும் மாற்ற முடியாது என்று சினத்தோடு மார்க்கண்டேயன் மேல் வந்த இயமனை ஓலமிடும் வண்ணன் நெருங்கி உதைத்த கொம்புத்தேன் போன்றவன் குளிர்ந்த தில்லைக்கண் குத்தாடுபவனின் கொடுங்குன்றின் உச்சியின் மேல் உள்ள தேனை விரும்பும் முடவனை போல மெலியின் நெஞ்சை அருமையுடைய தலைவீடத்து நீ வைத்த அன்பால் யான் ஆற்ற முடியாது வருந்துகிறேன் என தலைவன் கூறிக்கொண்டான். மாற்றோனண்டா மாற்ற முடியாது. காலன் ஜமன் அடர்ந்த உதைத்த கோல் தேன் கொம்பு தேன் குடுமி மலை அறிவை தலைவி. தத்துவ பொருள்: எளிதில் அடைதற்கு அரியது சிவம் என எண்ணி நெஞ்சுடைந்தவாறு நியதியின் வழி ஒழுகுதல் காலனின் இயல்பு. மாட்டேன் என வந்த காலன் முடவன் கொம்பு தேனுக்கு மாட்டேன் என வந்த காலன் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாது. இரவுக்குறி நேர்தல கனவேர் நிக்கணும். அனுசாகுபுரம் செல்ல நாயம்மா வடிகாட்டும். வணக்கம் கமலாம்மா. சொல்லுங்க. வணக்கம் விஜயலட்சுமி. நான் படிக்கட்டா கமலா? விஜயலட்சுமி அம்மா செல்வநாயகி அம்மாக்கு புறப்படிங்கோ. படிக்கட்டும் நானம்மா. நானா படிக்கிறது? விஜயலட்சுமி அம்மா இல்ல இப்ப இன்னும் நீங்கள் ஒவ்வொரு தரம் படிச்சா நாங்க வேற புதுசு ஒன்று இப்ப எடுத்து வச்சுக்கிறோம். உங்களுக்கு ஈஸியா விளங்கக்கூடியத ஒருக்கா நான் உங்களுக்கு அனுப்பினேன். விஜயலட்சுமி அம்மா நீங்க ஒவ்வொரு தரம் படிச்ச அப்புறம் உங்களுக்கு ஒருக்கா சும்மா விளங்கப்படுத்துங்க. அப்ப சரியா? இரவு குறி நேர்தல் கொழு தடவரை நாடன் தளர்வு தீர மட நடை பாங்கி வகுத்துரைத்தது. பெரிய மலைநாட்டையுடைய தலைவன் தளர்ச்சி நீங்க மடப்பத்தை உடைய பாங்கி உடன்பாடு தோன்ற கூறியது. கூலி நிறைக்க நின்று அம்பலத்து ஆடி குறை களற்கீழ் தூளி நிறைத்த சுடர்முடியோ இவள் தோல் நசையால் ஆளி நிறைத்தடல் ஆனைகள் தேரும் இரவில் வந்து மீளி உரைத்து வினையேன்
உரைப்பதென் மெல்லியற்கே. பேய்கள் வரிசையாக நிற்க தில்லையம்பலத்தில் ஆடுகின்ற இறைவனது ஒலிக்கும் களலை உடைய திருவடிக்கண் உண்டாகிய தூசி நிறைந்த முடியை உடையவனே, தலைவியின் தோல் மீது வைத்த விருப்பினால் சிங்க கூட்டங்கள் வலிமை பொருந்திய யானைகளை தேடுகின்ற இரவில் வந்து போகின்றாய். அதனால் மென்மையான உள்ளம் படைத்த தலைவிக்கு தீவினையனாகிய நான் தெரிவிப்பது எதுவோ என்றவாறு இரவில் வந்து போகும் தலைவன் என்பதால் தோழி இரவு குறிக்கு உடன்பட்டவள் ஆயினள். கூலி பேய், தூளி துகள் தூசி, நசை விருப்பம், ஆளி சிங்கம், தேடுதல் தேடுதல், நிறைக்க வரிசைப்பட்டு நிற்க. தத்துவ பொருள் சிவ அனுபவத்தை எண்ணி துரியங்கடந்த ஞான நிலையில் யோக வாயிலாக தியாக நெறி பற்றி ஏறுவார்க்கு கோபமாகிய யாழியும் காமமாகிய களிறும் பிறவும் இடைநின்று மறைத்து உயிரை தம்பயப்படுத்தி தாழ்த்து மாதலின் அவற்று உட்பட்டது மேலும் நிலைசாரின் சிவப்பேருண்டாம் உட்படாது தாழ்த்து மாதலின் அவற்றுக்குட்படாது மேலுச்சி நிலைசாரின் சிவப்பேருண்டாம் என குறி நேர்ந்ததா? சரி, அதாவது சிவானுபவம். ஏதாவது சொல்ல போறீங்களா விஜயலட்சுமி? செல்லராணி அம்மா படியுங்கோ. செல்லநாயம்மா. கொளவினாவுதல் குழு நெறி விலக்கு உற்றவன் உறுதுயர் நோக்கி யாங்கொரு சூழல் பாங்கி பகர்ந்தது. இரவு குறிக்கு வரவேண்டாம் என்று விலக்கப்பட்ட தலைவன் உற்ற துயரை நோக்கி தோழி வருவதற்குரிய ஒரு சூழ்ச்சியை சொல்லியது. வரையன்று ஒரு கால் இருகால் வளைய நிமிந்துவட்கார் நிறையன்று அழலிழ இது நின்றோன் தில்லை அன்ன நின்னோர் விரை என்ன மின்னழல் என்ன வெளியறு தாதிவர் போது உரை என்னவோ சிலம்பா நலம்பாவி ஒளிர்வெனவே. அன்று மார்பையும் தோளையும் நிமிர்த்தி இரு கால்களையும் வளைத்து மேருமலையை வில்லாக ஆக்கி முப்புறங்களையும் அழலின எரியும் வண்ணம் அம்பு எய்தவனது தில்லையினை ஒக்கும் நின் ஊரில் உள்ளார் பூசும் நறுமணப் பொருள் இத்தன்மையன. அவர்கள் விளையாடும் மெல்லிய நிழல் இத்தன்மையது. அவர்கள் சூடும் பூக்கள் இத்தன்மையன. இவ்வாறு தோழி கேட்பதால் அவன் வருகின்ற கோலத்தை அறிந்து தலைவியை கூட்டுவிப்பதற்கு ஏதுவாக அமையும் என்ற பொருள்பட இரவு குறிக்கு உடன்பட்டவள் ஆகிறாள். வரை மேருமலை இருகாலும் வில்லின் இரண்டு பக்கம் நிமிர்ந்து மார்பும் தோளும் நிமிர்ந்து வட்கார் பகைவர் விரை மனம் போது மலர் நிறை படை வெறி வாசனை. தத்துவ பொருள் மேருவை வில்லாக வளைத்த முறைமை கூறிய முகத்தால் சிவபெருமானது தன்வயமுடைமை கூறப்பட்டது. விஜயலட்சுமி அம்மா. விஜயலட்சுமி அம்மா படி. உட்கொண்டு வினாவுதல் தன்னை வினவத்தான் அவள் குறிப்பறிந்து என்னை நின்னாட்டு இயலணி என்றது. தோழி தன்னை வினாவியதை அறிந்து கொண்டு தலைவன் அவளுடைய உடன்பாட்டை அறிந்ததால் அவள் ஊரிலுள்ளோர் செய்து கொள்ளும் கோலத்தோடு வருவதாக கூறினான். செம்மலராயிரம் தூய்கருமால் திரு கண்ணணியும் பொய்மலரீர்கழல் அம்பலத்தோன் மன்னு தென்மலையத்து இம்மலர் குடி நின்று எச்சாந்தணிந்தென்ன நன்னிழல் வாய் அம்பலவர் வாட்கண் நல்லாய் எல்லிவாய் நுமராடுவதே.
அழகிய மலர் போலும் கண்களை உடையவளே, தாமரை மலர்கள் 1000 தூவி வழிபட ஒன்று குறைய கருமையுடைய திருமால் தாமரை ஒத்த தம் கண்ணினை தோண்டி அணிவித்த பெரிய மலர் போலும் திருவடியை உடைய சிற்றம்பலத்தவன் பொதிகை மலையிடத்து இரவு பொழுதில் உம்முடைய தோழியர் மலரைச் சூடிக்கொண்டு விளையாடுவர். எவ்வகை சாந்தினை அணிந்து எந்த நிழலில் நிற்பர் கூறுவாயாக என்று தலைவன் கேட்டான். தூய் என்பது தூவி, திருக்கண், மலர் போன்ற கண், தென்மலயம் என்பது பொதிகை. தத்துவ பொருள்: சிவத்தை சார்ந்ததற்குரிய திருநீறும் கண்டிகையும் அணிந்து செல்ல விரும்பி தோழியை நோக்கி, நின் ஊர்க்கண் வாழ்வார் பூசுவனவும் புனைவனவும் யாவை என வினாவியது உணர்த்தினாலன்றி உணரா உளங்களாகையால் உணர்த்த வேண்டும் என அனுபவம் கேட்டதாம். சிவத்தை சார்ந்த நுமர் போல யானும் பூசி புனைந்து வருவேன் என்றானாம். பூசுவது வெண்ணீறு, புனைவது கண்டிகையாம் என்க. இந்த பாடல் என்ன கண்டிகை என்ன? உருத்திராட்சம். இந்த பாடல் என்ன காட்டப்படுது என்று சொன்னால், அந்த சிவன்ற தன்மை எப்படி அவர் இருப்பார், அதாவது சிவ சக்தி எப்படி இருப்பார், அப்ப அவ எப்படி இருப்பா என்று அறிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆன்மா, அதாவது அந்த ஆன்மா அவரை அடையலாம் என்பதற்கு இவ இப்படித்தான் இருப்பா, அது இன்ன மலர் தான் பூசுவா, இன்ன சார்ந்து தான் பூசுவா, இப்படித்தான் இருப்பா என்று சொல்லி ஒரு கொழு ஒன்று கொடுக்கப்படுது. இங்கே இப்படியானவதான் அந்த உஞ்ச காதலி, அவ அடையிறண்டா அப்படித்தான் போகணும், வாசனையோட அப்படியோட தான் போகணும் என்ற மாதிரி காட்டப்படல. அப்ப இப்படியான அந்த இறைவன்றதுக்காக அந்த 1000 தாமரை மலர் கொண்டு அர்ச்சிப்பதாக திருமால் ஒரு பூசை செய்து கொண்டிருக்கிறார். அவர பூசையில ஒரு மலர் குறைஞ்சிட்டு, ஏன் குறைஞ்சால் இறைவன் இவர அருளை மற்றாக்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக ஒரு மலரை மறைச்சிட்டார். அப்ப 99 மலரை முடிய அந்த ஒரு மலர் இல்லை. அப்ப அவர் தந்த கண் மலரை எடுத்து அந்த இறைவனுக்கு பூசை செய்ய போறார். அப்படியான அந்த தாமரை திருமால் தாமரையொத்த தம் கண்ணினை தோண்டி அணிவித்த பெரிய மலர் போலும் திருவடியை உடைய சிற்றம்பலவனின் பொதிகமலை இடத்து இரவு பொழுதில் உம்முடைய தோழிகள் இம்மலரை சூடிக்கொண்டு விளையாடுவார்கள். அப்படியான அந்த இறைவன் வாழ்ற இடத்துல இந்த தோழிகள் எந்த மலரை சூடி விளையாடுவார்கள் என்று கேட்கிறாரு. அவர் கண்டுபிடிக்கிறது அந்த தத்துவ பொருள் அங்க, அதாவது சிவத்தை சார்ந்தவர்களுக்கு திருநீறும் கண்ணையும் அதாவது விபூதி உருத்திராகவும் அணிந்து செல்ல விரும்பி அந்த திருவர் தோழியை நோக்கி, அதாவது என்ன மலர், என்ன வாசனை, என்ன சென்று அடிச்சிருப்பான்னு கேட்கறது என்னதுக்காக? திருநீறு பூசி இருக்கா, உருத்திராக்கம் அணிஞ்சிருக்காரா, அது அந்த அப்படி அந்த பாடல் மாதிரி அந்த மாணிக்க வாசகர் பாடல் பூசுவதும் வெண்ணீறு பூண்பதும் என்ன பூசி இருக்கிறான்னு அறியறதுக்காக இவ்வாறு கேட்கப்படுகின்றது. கொழு இரவு குறிவன் என்று பாங்கி அரவக்களவற்கு அறிய உரைத்தது. இரவுக்குறி இத்தன்மையது என்று தோழியானவள் தாங்கள் அணியும் சார்ந்து விளையாடும் இடத்தை கூறு மாற்றால் குறியிடத்தை வீரக்கடல் கட்டிய தலைவன் முன் கூறியது. பனை வளர்கை மாப்படாத்து அம்பலத்தரன் பாதம் பின்னோர் புனை வளர் சாரல் பொதியில் பொலை சந்தணிந்து துணை வளர் காவிகள் சூடி பைந்தொகை துகில் பயிலும் சினை வளர் வேங்கைகள் யாங்கள் நின்றாடும் தொழும்பொழிலே. பொருள்: பனைமரம் போலும் துதிக்கையினை உடைய யானையின் தோலை உரித்து போர்த்திய
சிற்றம்பலத்தானது திருவடிகளை தேவர்கள் தொழுதும் இடமாகிய பொதிகை மலையில் தோன்றிய அணிந்த அங்குள்ள சுனையில் வளரும் நீல மலர்களைச் சூடி தாங்கள் வினையாடும் ஒரே இரைச்சலர் விளையாடும் சோலையானது மயில்கள் துயில் கொள்ளும் கிளைகளை உடைய வேங்கை மரமுள்ள பொழில் போலா என்று தோழி கூறினாள். கைமா துதிக்கையை உடைய யானை படாம் தோலாகிய போர்வை காவி சுனை தோகை மயில் சினை கிளை வேங்கை மரம் பாடி புனை முடிமேற் சூரிய கொடும் தத்துவ பொருள் சிவபெருமானை அவன் இருக்கும் இடங்களில் தேவர் சென்று பணிதலை கூறுதலும் வாயிலாக பரத்துவத்தை விளக்கப்பட்டது. இரவு குறியைப்பித்தல் அதெல்லாம் சொல்ல போறீங்களோ விஜயலட்சுமி? இங்க என்னண்டா அந்த கொஞ்சம் மேல கீழடுங்க. இதுல என்னன்னு சொன்னால் அந்த இறைவன் எப்படியானவர் எங்க இருக்கிறார். அப்ப இரவுக்குரியண்டா இப்ப இரவையிலே அவரை கண்டுபிடிக்கிற எடுக்க கூடாது. சாக்கிரம் சொற்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் என்ற அந்த நிலையில நனவு கனவு அந்த விழிப்பு உறக்கம் என்ற அந்த உறக்க நிலையில இப்ப இருக்கக்குள்ள, அதாவது இரவு இரவு சொல்றோம் நாங்கள், அந்த நிலையில இருக்கக்குள்ள எப்படி நாங்க அறிகிறேன். அப்ப அந்த இரவுல எப்படி ஒரு இருளாக இருக்கக்குள்ள எப்படி நாங்க ஒரு ஆள் அறிகிறேன். அவ பூசி இருக்கிற வாசனை இல்லையா, அவ உடுத்திருக்கிற உடை இல்லையா, எப்படி நாங்க அறிகிறன்றதுக்கு தோழிகிட்ட வினாவுறார். காதலனாகிய மணிவாசகர் அந்த தோழிகிட்ட வினாவுறார், நான் எப்படி அவ அடைகிறதுக்கு. அப்ப அவர் விளையாடுற இடம் எந்த சோலை, மயில் தங்கிய இடமா, பொழில் சூழ்ந்ததா, தேவர்கள் பூசிக்கிற இடமா, அப்ப எந்த இடத்துல நான் அதை காணலாம் என்று அவரு அந்த இரவு குறியில கேட்கிறார். நான் எங்க அதை கண்டுபிடிக்கிறேன் மாதிரிதான் அந்த வினாக்கள் எழுதுன்றேன். இரவு குறி பரத்துவம் சிவன் எங்க இருக்கிற அந்த பரத்துவம் வினாப்படுகிறது. இரவு குறி ஏற்பித்தல் அரவ களலவன் ஆற்றான் என இரவு குறி ஏற்பித்தது. ஒலிக்கின்ற வீரக்கழலையுடைய தலைவன் ஆற்றான் என்று தலைவியிடம் இரவு குறிக்கு உடன்பட தோழி உரைத்தது. மலவன் குரம்பையை மாற்றி அம்மாள் முதல் வானவர் கப்பால் சில அன்பர் கொக்கும் சிவன் தில்லை காணலிற் சீர்ப்படையோடு அலவன் பயில்வது கண்டு அஞர் கூந்து ரயில்வேல் உறவோன் செலவந்தி வாய்க்கண்டனன் என்னது ஆங்கொள் மண் சேர் துயிலே. பொருள்: மும்மலங்களால் ஆகிய வலிமையான குடிசையாகிய உடம்பினை மாற்றி திருமால் முதலிய தேவர்களுக்கு கிடைக்காத பேரின்ப நிலையை மெய்யன்பர்களுக்கென்று ஒதுக்கி வைக்கும் இறைவனது தில்லையை சூழ்ந்த காட்டில் பெண் நண்டோடு ஆண் நண்டு விளையாடுவதைக் கண்டு வருந்தி வேலை ஏந்திய ஒருவன் மாலை காலத்தை வர கண்டேன். அவனது துயிலாத தன்மை எத்தன்மையதாம். தாம் நான் அறியேன் என்று தோழி தலைவனிடம் கூறினாள். தலைவன் இரவில் துயிலான் என்று தோழி கூறுவதால் தலைவி இரவுக்குறி நேர்தல் வேண்டும் என்று புறப்படுகிறது. மலவன் குரம்பை, அதாவது மலவன் குரம்பை என்றா மும்மலங்களால் ஆகிய உடம்பு, மால் திருமால், ஒக்கும் ஒதுக்கும், பெடை பெண்ணண்டு, அலவன் ஆண் நண்டு, அஞர் துன்பம், அந்தி மாலை, சேர்துயில் துயிலாத்தன்மை, மண் தலைவன், மண்சேர் துயில், மண்சேர் துயில் என்னது ஆம் கொல்லென்றது. இரவு அவன் துயிலான் என்பதாம். தத்துவ பொருள்: ஆர்த்த பிறவி துயர்கட ஆர்த்தாடும் தில்லை சிற்றம்பலவன் என்பர் அடி அயற்கும் கிட்டாத பேரின்பத்தை மெய்யடியார்க்கு என்றே ஒதுக்கி வைக்கும் அம்பலத்தான் என்ற. அலவன் படையோடு பயில்வது, கிள்ளை வடையோடு ஆடி வருவதும், களிர் பிடியோடு வருவதும், விடை நாகோடு பயின்று வருவது போன்ற சிவ சக்திகளின் பயிற்சி என்று கண்டதாம். மலவன் குரம்பை என்றது மாயையையும்
கன்மமுமாகிய மலங்களால் நியன்று மூலமலத்தை வாட்டும் கருவாகிய வலிய குடிலன்றவர் அருமை என்ன அருமை. நல்லா இருக்கு. அருமையாக சொல்றேன், ஆ? அருமையாக சொல்றேன். அருமையா இருக்கு. என்ன மாதிரி மலவன் குராம்பை என்றது நல்லா இருக்குது. சும்மா பார்த்தோன்னே தெரியாது, எங்களுக்கு குராம்பையண்டா என்னன்னு தெரியும், மலமண்டா மலங்களண்டா தெரியும். சேர்த்து வரைக்குள்ள கொஞ்சம் ஒரு குழப்பம் இருந்தது, வாசிக்க நல்லா இருக்கும். யாரும் சொல்ல போறீங்களோ? தேவர்களுக்கும் கிடைக்காத பேரின்பம், அதாவது எல்லா பாடல்லையும் பாருங்க அடிமுடி காணவன்ற சொல்லு அவையை கொண்டு வந்து சொல்லுவார். அப்ப அவங்களால காண முடியாத இறைவன் ஆன்மாக்களுக்கு காட்டுறாரு அடிமுடி. அப்ப அவங்களை விட விட இப்ப இருக்கிற அந்த சிவனடியார்கள் ஆன்மாக்கள் பெரிது என்றான் எல்லா பாடல்லையும் சொல்லப்படுது. அப்ப அதுல ஆண் அலவன்ன்றது நண்டு, ஆணும் பெண்ணும் கூடியுறவாகுவது போல, யானைகள் உறவு கொள்வது போல, ஒரு ஆண் பெண்ணோட உறவு கொள்ற மாதிரி ஒரு கற்பனையில இந்த என்ன மாதிரி எப்படி இப்ப இரவு வருகிறது, அப்ப நாங்க துயில முடியாது, நாங்க விழித்திருந்து அந்த காதலியை அடைய வேணும். இப்ப இந்த மாய இருள மலங்க புலனைந்தும் மாய இருள கிடக்குது, அத நாங்க விழித்திருந்து பார்க்கணும். அதுதான் இந்த குறி எங்களுக்கு சொல்லப்படுது. இந்த துயர் கெட அந்த சிற்றம்பலவன் தான் அந்த ஆட்கொள்ள வேணும் எல்லோரையும். அரியனுக்கு கிட்டாத இந்த பேரின்பத்தை மெய்யடி கண்டு ஒதுக்கி வச்சிருக்கார். அப்ப அந்த நாங்க அம்பலத்தான், அதாவது பிடை அலவன் பிடையோடு பயிலுவது போல, கிள்ளை என்றது கிளி பிடையோடு ஆடி வருவது போல, களிறு பிடியோடு களிறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் என்று சொல்லி நிறைய இடத்துல இதுகள் எல்லாத்தையும் நாங்க இறைவனாக பாக்குறோம். அப்ப இறைவன் இந்த காதலிய நான் அடைகிறதுக்கு ஒரு கருவாக அந்த மாயை கண்மமாகிய அந்த மலங்கள் நீங்க பெற்று நான் அடைய வேணும் என்று ஆவலாக கூறுகிறார் கற்பனையில. அதாவது எங்களோட தற்போதம் அழிஞ்சு நாங்கள் சூக்கு மதத்தோட போறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி என்னக்கு இறைவன் அருள் வேண்டும், சிற்றம்பலவன் அருள் செய்ய வேண்டும். இடவரவு உரைத்தல் எடுக்கிறீங்களா? இடவரவு கொழு குஜவரவு குழலிக்கு இடவரவு உரைத்தது. குரவம் பூவின் நாற்றத்தை ஒத்த கூந்தலை உடைய தலைவிக்கு இரவில் தலைவன் வருவதை கூறியது. மோட்டங்கர் முளைப்பங்குடைத்தில்லை முன்னோன் களத்தே ஓட்டம் தரும் நம் குறுமுடி வெப்பன் மலை குழுமி நாட்டம் புதைத்தன்ன நல் இருள் நாகம் நடுங்கச் சிங்கம் வேட்டம் திரிசரிவாய் வருவான் சொல்லும் மெல்லியலே. பொருள்: மெல்லிய தன்மை உடையவளே, பரத்த உடைய உமையவளை உருவாகத்தில் கொண்ட தில்லை சிற்றம்பலவனது திருவடி ஒன்றுக்கே வணக்கத்தை கொண்ட தலைவியை உடைய நம்முடைய தலைவன் மேகங்கள் திரண்டிருப்பதால் கண்களை புதைத்தாற் போன்று மிகுந்த இருளிடத்தே யானைகள் நடுங்க சிங்கம் அதனை வேட்டையாடத் தெரியும் மலைச்சாரலிடத்தை வருவதாக சொல்கின்றான். இனி நான் செய்யத்தக்கது என்ன கூறுவாயாக என்று தோழி கூறினாள். மூடு பெருமை கோட்டம் தரும் தரும் கதிர் தரும் அதிர்கள் தரும் எதிர் 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 சரி. தத்துவ பொருள் மற்ற பெற்றனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் என்ற அனுபவம் மிகுந்த உயிர் என்பாள். தில்லை முன்னோன் களக்கே கோட்டந்தரும் நம் குறுமுடி வெப்பன் என்றாள். இருளாகிய மூல மலத்தையும் யானை ஆகிய மாயா காரியமான புலச்சேட்டைகளையும்
சிங்கமாகிற கோபதாபங்களையும் வென்று ஞானமயமாகி நிற்கின்ற உயிர் என்று உணர்த்தியவாறாம். ம் சரி அம்மா. விஜயலட்சுமி அம்மா. செல்நாய் அம்மா படிங்க. ஏதங் ஏதங்கூறி மறுத்தல். கொழு இழுக்கம் பெரிது இரவரின் என அழுக்கம் மீதி அறிவை உரைத்தது. தலைவன் இரவில் வரின் குற்றம் என்ற ஆபத்து பெரிது என்று வருத்தமுற்று தலைவி தோழிக்கு கூறியது. எதிர்கால கூற்றிடத்து காரியத்தின் கண் வந்த இரங்கல் விளக்கு உபாய விளக்கு ஆகிய அணிகள் பயின்றுள்ளன. இரங்கல் விளக்கு உபாய விளக்கு ஆகிய அணிகள் பயின்றுள்ளன. செழுங்கார் முழவதிர் சிற்றம்பலத்துக்கு செழுங்கார் முழவதிர் சிற்றம்பலத்து பெருந்திருமால் கொழுங்கான் மலரிட கூத்தயர்வோன் களல் ஏத்தலர் போல் முழங்கால் அரிமுரண் வாரண வேட்டை செய் மொய்யிருள்வாய் வழங்காதரின் வழங்கென்று என்று மோகென்று வள்ளலையே. மேகம் போன்று குடமுளவு முரசு முழங்குகின்றது. அத்தகைய தில்லியம்பலத்தின் கண்ணே திருமால் மலர்கள் கொண்டு வழிபட கூத்துதனை ஆடுபவனாகிய இறைவனது திருவடிகளை வணங்காதவர்கள் போல் வருந்த கர்ச்சிக்கின்ற சிங்கம் தன்னுடைய பகையான யானைகளை வேட்டையாடும் மிகுந்த இருட்கண் மக்கள் நடமாட்டமே இல்லாத வழியில் தலைவனாக வருக என்று கூறுதல் தகுமோ என்று தலைவி கூறி வருந்தினாள். முழவு ஒரு வகை இசைக்கருவி. கான் வாசனை. அரி சிங்கம். வாரணம் யானை. வழங்குதல் பிறவி கூட்டத்து யானை நடமாட்டம். வழங்குதல் ஒன்று மேல உண்டா அந்த எழுத்துக்கள் வந்துட்டு வா வழங்கா அதரின் ஒருவரும் பிடித்தெடுத்து அதனின்றும் வள்ளலை வழங்கொன்றுமோ என்றதனால் நமன்றோர் அவர் இருக்கும் இடத்துக்கு செல்ல வேண்டும் என்ற குறிப்பை தருகின்றாள். தத்துவ பொருள். சிவம் உயிர் வேறொரு செய்த பொருள் சொல்வது அறியேன் என்று சிவம் உயிர் வேறொரு வணிகன் பலவற்றையும் முழங்கொண்டு இத்தகைய அடிமை பூண்டு அன்பு நிறைந்த உயிரை இன்னல்களே புலக்காட்டிலே அறிய முடியாத வல்லிருளான ஆணவமல மறைப்பின் கண் வா என்றல் எங்கனம் தகும். ஏதம் தம் தலைவனான உயிருக்கு வரும் துன்பம் அது என்று கூறி மறுத்துரையா நிற்றல். இதுல என்ன காட்டப்படுது என்றால், ஒரு இருளான இடத்துல சிங்கம் இருக்குது, யானையை பிடிக்க போகுது. அப்படியான இருளான இடத்துல அந்த எப்படி நாங்க அவரை வர சொல்றது, காதலனை எப்படி அழைக்கிறது, அந்த பயங்கரமான இடைக்குள்ள யானைகள் வேட்டையாடப்படுற சிங்கங்கள் இருக்குது. அப்ப வழியில் அவர் வருவாரா என்று தலைவி வருந்துகிறாள். அப்ப அது மாதிரி நாங்க என்ன செய்யறோம், இந்த இருள்மயமான ஆணவத்துக்குள்ள கிடக்குறோம். அப்ப எங்கட தலைவியை அழைத்தாலும் அந்த ஆணவ இருள் வர விடுதில்லை. அந்த அந்த உயிருக்கு வரும் துன்பங்களை அது செய்யுது, அதுதான் அழிக்குது. நாங்க எடுக்கிறோம். அதான் அந்த ரெண்டையும் சொன்னீங்களா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் நாங்க இப்ப ஆணவ இருள்ல இருக்கிறோம். அந்த ஆணவ இருளுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் அந்த காட்டுல சிங்கங்கள் கரிய யானை. ஏன் கரிய யானை என்று சொல்லப்படுது என்றால், அது அந்த கரிய நிறமான இருள், அந்த இருள் யானை இல்ல இருள் சூழ்ந்த அந்த இரவில சிங்கம் வேட்டையாட போகுது. அப்ப அப்படியான இடத்துல வா என்று சொல்லி காதலியை சந்திப்பதற்கு காதலன் வா என்று சொல்லி எப்படி அழைப்பாவு காதலி. அப்ப மாணிக்க வாசகர் காதலன் இறைவி எப்படி என்னை அழைப்பாவு, நான் இந்த இருளுக்குள்ளால அப்படி போறதான அவ அழைக்கல என்று தோழிகள்கிட்ட தூது சொல்ற மாதிரி சொல்றேன்.
அதான் அதில் அந்த நான் அதில் பார்த்தேன் இந்த வேட்டையாட என்ற சொல்லுக்கே உரிய சொல்லே மெலவரி பாகமுற்ற ஓ வேட்டையாடி மலவன் ஓ அதான் நல்லா இருக்கு அந்த அப்படி விளங்கக்குள்ள நல்லா இருக்கு அந்த இப்ப நாங்கள் வேட்டையாடி வென்றதுன்றதிலும் பார்க்க எங்களுக்கு இந்த மெலவரி பாகம்ன்றது ஒரு நல்ல பிடிச்ச ஒரு இதுதானே. ஓ ம் அடுத்தது படிங்க. நீங்க தான் குறை நேர அம்மா நீங்க தான் விஜயலட்சுமி அம்மா வருது இல்லே குறை நேரலன்னு தெரியுது தானே உங்களோட ஹெடிங்க சரி சொல்லுங்க குறை நேரல் உயர் இனி நீங்க உயர்த்துங்க. ம் கொள்ளு மாணிக்கவாசர் கோலம். அலைவேல் அண்ணல் நிலைமை கேட்டு கொலைவேற் கண்ணி குறை நயத்தது. அதாவது வேலை கையில் ஏந்திய தலைவனது நிலைமையை கேட்டு கொலை தொழிலில் சிறந்த வேல் போன்ற கண்ணை உடைய தலைவி இரவு குறிக்கு உடன்பட்டு பிறவி குட்டத்து யான் விழுந்து கெட புகழ் தாமே வந்து பிடித்து எடுத்து அதன் நின்றும் வாங்கிய பேருதவியாருக்கு சிறியேனாகிய யான் சொல்வதறியேன் என்று வேறு ஒரு பொருள் தோன்றியவாறு கண்டு கொள்ளலாம். அதாவது என்ன, அந்த வேலை கையில் ஏந்திய தலைவிய அந்த அது மாதிரி அந்த வேல்ன்றது இங்க கண்ணுக்கு ஒப்படைப்பது. இந்த வேல் போன்ற கண்ணை உடைய தலைவி அந்த இரவு குறிக்கு உட்பட்டு தான் தன்னை கெடுவதற்காக பிடித்து அதன் நின்றும் அந்த உதவிக்காக சிறியனை ஏன் அழைக்கிறாள் தோன்றியவாறு. அப்ப நாங்க அந்த புறவிக்கு உட்பட்டு அந்த வேல் போன்ற அந்த கண்ணை உடைய தலைவி இரவு குறிக்கு உட்பட்டது போல நாங்க என்ன செய்யறோம், பிறவியில அந்த பிறவி குட்டத்துக்குள்ள அந்த பிறவி கடலுக்குள்ள வந்து கிடக்கின்றோம். அந்த 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 அதிலிருந்து நீங்குவதற்கு ஒரு பேர் உதவியாக சிறியேனுக்கு நான் என்னது சொல்வேன், வேறொன்றும் எனக்கு பொருள் தெரியாது, என்னது சொல்வேன். அப்ப இதாரு கேட்கிறார், மாணிக்கவாசர் கேட்கிறார். நான் எப்படி அங்க போற வழி தெரியாது எனக்கு, தோழிக்கு சொல்ற மாதிரி. ஓ ஓங்கும் ஒருவிடம் உண்டு அம்பலத்து உம்பருய அன்று தாங்கும் ஒருவன் தடவரை வார்த்தளங்கும் அருவி வீங்கும் கனைப்புனல் வீழ்ந்து அன்று அழுங்க பிடித்தெடுத்து வாங்கும் அவர்க்கு அறியேன் சிறியேன் சொல்லும் வாசகமே. ஓங்கும் ஒருவிடம் உண்டு அம்பலத்து உம்பருய. அப்ப இங்க விடமுண்டு, அந்த அம்பலத்தில் இருக்கிற உம்பர் என்ற தேவர்கள் உய்வதற்காக விடம் உண்டு. தாங்கும் ஒருவன் தடவரை பார்கள், அதாவது மற்ற ஆக்களை தாங்குகின்ற பெரிய மலை இடத்திலிருந்து ஒலிக்கின்ற அருவியால் நீர் பெருகிய சுனை புலன் அன்று வீழ்ந்து முழுக இருந்த என்னை தலைவியை பிடித்து எடுத்து கரை சேர்த்த பெரியோனாகிய தலைவனுக்கு சிறியவனாகிய நான் சொல்லும் வாசகம் அறியேன். அப்ப இங்க அதாவது நஞ்சுண்ட கண்டன் அவரை சொல்லி அவர் வந்து அவர் தோழன், அதாவது பாங்கன் என்று சொன்ன நான் முதல், அவருக்கு அந்த நான் என்னென்று சொல்ற இப்படியான ஒரு விடம் உண்டு தேவரை காப்பதற்காக அப்படியான விடம் உண்ட கண்ணன் பெரிய மலையிலிருந்து அந்த அருவி நீர் ஓடி வார அந்த சுனை புனல்ல இருந்து வீழ்ந்து இருக்கிறவரு தலைவியை பிடித்து கரை சேர்க்க அந்த தலைவி இருக்கிறா. அவரை கரை சேர்க்கிறதுக்கு ஒரு பெரியோராக இருக்கிறாரு. அவரை பற்றி சிறியோனாகிய நான் என்ன சொல்ல, எனக்கு அவரை பற்றி சொல்றதுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமில்லை, சொல்லும் வாசகம் அறியேன். கொஞ்சம் உயர்த்துங்க. அப்ப அதுல தத்துவ பொருள் என்னென்றால், மூழ்கி கிடக்கிற அந்த ஆணவயிருள்ள மூழ்கி கிடக்கிற உலகுக்கு புலனாகாமை, ஒன்றும் புலனாகல்ல என்றத மறைத்தலால் அன்றி எழுத்து விளங்குதுல அந்த அது மறைக்குதுங்க. சுவமாகிய யான் உயிருக்கு புலனாகாமை, அதாவது உயிருக்கு தெரியாம இருக்கிறது. மூழ்கியதாவது சிவனுக்கு புலனாமை மறைதலாம் அப்படி வருமோ? மூழ்கியதாவது நீயும் அறிவாய் புலனாகாத
அப்ப இருளில் மூழ்கி கிடக்கின்றதை நீயும் அறிவாய் உயிர்க்கு புலனாகாமை புலனாகாமை. உயிர்க்கு இங்க ஓ பாருங்க. உயிர்க்கு புலனாகாமை மறைதலாம். அன்றி. மறைதலா ம். அன்றி ஆ, அழிதலாம் என்க சுவமாகிய நான் அழிவதில்லையாம். அழிவதில்லையாம் என்க. அழிவதில்லையாம் அழிவதில்லையாம். எது அழிவதில்லையாம்? எது? அதாவது சிவமாகிய உயிர் தாம்பு சற்போதம். தற்போதம் அல்லது மறைப்பு சக்தி ம், அது அழியாகாம இருக்கிறது, உயிருக்கு ம், புலனாகாம இருக்குது. ம், 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 சுவமாகிய நான் உயிருக்கு புலனாகாமை. அப்ப ம், இங்க அவர் சுவம் சக்தி, அந்த சுவமாகிய நான் உயிருக்கு புலனாக அல்ல, ம், உயிருக்கு மறைஞ்சிருக்கிற அந்த உயிர் தாம் புலனாகிய உயிரினுள் பாய்ந்து வினைகளை துய்த்து தூயதாய் மீளவும் சிவத்தை உணரவும் பற்றி கரை சேர்ந்ததை, ம். அதாவது முத்திக்கரை சேர்ந்து பேரின்பம் பெற்றதை இந்த பாடல் குறிப்பித்தது. இதுல ஒன்று கேட்டாங்க மேல என்னென்று சொன்னா, இது சொல்லியிருக்கு, உலகம் முழுவதும் விளங்கிக்கூடிய விடத்தை தான் உண்டு தேவர்கள் வாழுவதற்கு துன்பம் வராமல் காத்த தில்லை சிற்றம்பலத்தில் எழுந்தளிக்கும் சிறுவன் பெரிய மலையிடத் தொழிக்கின்ற அருவியால் நீர் பெருகிய சுனை புனலில் அன்று வீழ்ந்து முழுக இருந்த எண்ணெய், தலைவியைத்தான் இவர் காப்பாற்றுகிற மாதிரி. அப்ப இதொரு இருந்த எண்ணெய் பிடித்து எடுத்து கரை சேர்த்து பெரியோனாகிய தலைவனுக்கு சிறியவளாகிய நான் சொல்லும் வாசகம் அறியேன். அப்ப அவ தனக்கு நடந்த அனுபவத்தை சொல்லி அப்படி கேட்கிறாவோ அது என்ன மாதிரி? நாங்க இவ்வளவு நேரமும் பார்த்து திருக்கோவையாறுல மாணிக்க வாசகர் தான் ஆணாகவும் அது சரி பெண்ணாகவும் பார்த்து வந்தோம். இப்ப இதிலும் அதைத்தான் இங்க உண்மையான சிவஸ்வரூபம் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த உலகம் உய்வதற்கு உலகம் முழுவதையும் அழிக்க கூடிய அந்த விடத்தை உண்டு தேவர்களை வாழ்வதற்காக காத்து அப்படி அருளி செய்த சிற்றம்பலத்தில் இருக்கின்ற சிவபெருமான். இன்னொன்று என்னென்று சொன்னா, அந்த தலைவியை பிடித்த அவவுக்கும் இதே நிலைமை இருந்து சிவன் அவ காப்பாற்றி வந்த கதையை சொல்லுறாவா. தலைவனுக்கு சிறியவளாகிய நான் சொல்லும் வாசகம் அறியேன். இதுல இந்த சிறியவளாகிய என்று ஆறு அந்த தலைவி கதைக்கிறாவா, தலைவின்ற தோழி கதைக்கிறாவா? இங்க தோழிதான். தோழி. சரி. தலைவி கதைக்கல்ல என்று உடன்பட்டதை குறிப்பாக தலைவி கூறினாள். இப்ப தலைவி என்ன சொல்றாள், இப்படி எல்லாம் இருந்து நான் வந்துட்டேன், இப்படி காப்பாற்றப்பட்டு வந்துட்டேன்னு குறிப்பால சொல்றா. அப்ப இந்த குறிப்பு உணர்த்துறவள் தோழி. ஓகே இவருக்கு குறிப்பால உணர்த்துறவள் தோழி. சரியா. அப்ப சுவமாகிய உயிர் அது புலனாகாம மறைய உயிர் தாம் அந்த புறவிக்குள்ள வினைக்குள்ள துய்த்து தூயதாய மீள்றதுக்கு அந்த உள்ளவாறு உணர்றதுக்கு முத்தி கரை சேர்றதுக்கு இந்த பேரின்பத்தை பெற்றத அந்த அமைப்பை விளங்கப்படுகிறார். சக்தி கூட இப்படியாத்தான் வந்திருக்கிறா என்று அதைத்தான் நான் விளங்கி கொண்டேன். அந்த அவ சக்தி அவ கூட இவ்வளவு கஷ்டப்பட்டுத்தான் அவ ஒரு சிவ குருவாத்தான் இதுல வந்திருக்கிறார் சிவன். அவவுக்கு கூட இது தனக்கு இவ்வளவு அனுபவிச்சிருக்கிறன்றத சொல்றா. அதுதானே சொல்றேன். சரி. ஓகே. நன்றி. அந்த பாதையை கடந்துதான் நாங்க போகணும். ஒரு வழிய பாதை லேசானது இல்ல. அவவுக்கே அந்த நிலைமை என்றால் உங்களுக்கு அப்படி என்ன மாதிரி தான் மாதிரி அந்த தோழி சொல்ற மாதிரி இங்க கூறப்படுது. ஓகேயா. நன்றி. உங்களுக்கு ஏதாவது இதுல தெரியுதோ? அதுதான் அதுல அது என்னன்னு சொன்னா நினைக்கிறேன் அந்த வெப்சைட் செய்திருக்குது. அதுவும் இதுவும் ஒன்றுதான். அது கஷ்டமா இருக்கு. இது கிளியர். அதுவும் இதுவும் ஒன்று. அதேதான் வச்சிருக்கோம். நாங்க அதான் பாக்குறோங்க மேல. அதோடைய இதை பார்ப்போம். எத்தனையாவது பாட்டு? குறை நேர்தலா? யார் படிச்சது இப்ப?
multiplication. என்ன இல்ல மௌனமா இருக்கிறோம். ஏதங்குறி மறுத்தல் படிச்சது செலுங்கதிர் முழுவதும் அனுவுக்கு நீர் எது ஓங்காவ படிச்சவா? இனி நான் நிக்கிறேன் சனா இல்ல நீர் இல்ல இப்ப படிச்ச நீர் அவ தனாதானோ 160 திருவருள். இது நான் படிக்கல. இது வந்து அவ விஜயலட்சுமி. விஜயலட்சுமி அம்மா நீங்க எது படிச்ச நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரி தனா படிங்க குறை நேர்தல். பழசுதான் இல்ல வருது ஒண்ணும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல பழசு இப்ப படிச்சதான் போய்கொண்டு தெரியுது. அது எத்தனையா நம்பர் இருக்குன்னு சொல்லுங்க. வேற என்றாலும் பொருங்க 12 இருக்கும். இல்ல இந்த நம்பர் கீழே இருக்குது பாட்டு பக்கத்துல 158. அத சொல்லுங்க. அது எங்களோட வாசிப்பு திறமையா அதுல குறைக்குது. அந்த அது என்னண்டா அந்த வெப்சைட் விடாது. இதுக்கு வந்துட்டீங்களா? ஓகேயா, இதுவும் அதுவும் உண்டு. இப்ப 158 முடிஞ்சது. இனி தனா வாசிங்க குறை நேர்ந்தமை கூறல். இது நல்ல ஓகேயா. கமலா மிஸ் நான் கொஞ்சம் லீவ் ஆகிட்டு வரேன். நான் பிறகு கொஞ்சம் லீவ் ஆகிட்டு வரேன். ஓகே. குறை நேர்ந்தமை கூறல் உயிர்க்கும் கருணையுண்மை உரைத்தது. குறையை தீர்ப்பதற்காக திருவுளம் பற்றிய சிவகருணையின் நிறைவை உள்ளவாறு உணர்த்த திருவருள் உயிரிழை சென்று இத்தை யாமெல்லாம் நின் அருள் மேனி நிற்க வேண்டி தின்புற்றேன் நின் கருத்து நிறைவாயிற்று எனச் சிவம் குறை நேர்ந்தமையை கூறுதல். இது கொஞ்சம் பெருசாக்கலாதா கமலா? தெரியலையா? இல்ல தெரியுதா? நான் இன்னும் கொஞ்சம் அங்காளம் உடம்பு இருக்கிற மாதிரி இருக்கதான். சரியா. ஏனற்பசுங்கதிரென்றும் என்று களிய எழில்லியுன்னே காணக்குறவர்கள் கம்பலை செய்யும் வம்பார் சிலம்ப யானின்றை யாமத்து நின்னருண்மேனி கலுற்றுச் சென்றேன் தேனங்கொன்றையன் தில்லையுற்றார் செல்லும் செல்லல்களே. பொழிப்புரை தினையின் பசிய கதிர் கோடையாளாகிய அவுதழியாமல் மலையை எண்ணி காணக்குறவர்கள் தெய்வத்திற்கு பலி கொடுத்து ஆரவாரிக்கும் புதுமை நிறைந்த சிலம்பையுடையாய் யான் இன்று யாமத்தின் கண் நின்னேன் வழி நிற்க கருதி வழி நிற்க கருதி அப்படி தொடர்ந்து வாசிக்கணும். அது சிலம்பையுடையாய் யான் என்று யாமத்தின் கண் நின் வல்வழி அம்மனே சொல்றேன் புறம் அதையும் லிசன் பண்ணல கொஞ்சம். நின்னேவல் வழி நிற்க கருதி நான் சொல்றது கதைக்கிறது விளங்க இல்லையா? நின்னேவல் வழி நிற்க கருதி நின்னேவல் வழி நிற்க கருதி தேன் சிந்தும் கொன்றை மாலையை அணிந்த கூத்து பெருமானது தில்லையை உறாதர் அடையும் துன்பங்களை அடைந்தேன் நீ கருதியது முடிந்தது என்றவாறு. இது விளங்க இல்லையா? அதன் அழுத்து இது கிளியர்ன்னு தான் இதை மாத்தினான். இது அது கிளியர். அதுக்கு இடையில கொஞ்சம் வந்து எங்களை குழப்புது. அப்ப அது கண்டிதமா கொஞ்சம் பிரிச்சிருக்கு. இது கொஞ்சம் திருவருள் உயிர் சிவத்தை அடைய உபகாரமாக இருந்ததையும் அதற்காக அது மேற்கொண்ட முயற்சியின் அருமையையும் உயிருக்கு உணர்த்தியவாறு.
வரவுணர்ந்து உரைத்தல். சிவத்துக்கு அருள் உயிர் திறமெடுத்துரைத்தல். திருவருள் அதாவது இராக்காலத்தெல்லாம் உறங்கும் கேவல நிலையில் சிவத்துக்கு உயிரின் பரிவாகத் திறத்தை எடுத்து உணர்த்துதல். முன்னும் ஒருவரிரும் இரும்பொழின் மூன்றற்கு முற்றுமுற்றாட் பின்னும் ஒருவர் சிற்றம்பலத்தார் தரும் பேரருள் போல் துன்னுமொரும் இன்பமென் ரோகை துன்னும் ஒரு இன்பம் என்று தோகை தோகைக்குச் சொல்லுவது போல் மன்னு மரவத்த வாய்த்துயில் மேரு மயிலினமே உலகங்கள் மூன்று உளவாவதற்கு முன்னும் மன்னிக்கவும் கமலா, இன்னும் கொஞ்சம் நீங்க பெருசாக்குனா கொஞ்சம் விளக்கம் படிக்கக்கூடியதா இருக்கும். இடங்களுக்கு இதிலும் பார்க்க பெருசா இல்ல, அல்லாட்டியும் ஒவ்வொருத்தரும் உங்கள்ட்ட இருக்குது, நீங்கள் எடுத்து வச்சிருங்க. எல்லாருக்கும் அனுப்பிட்டேன், நீங்கள் எடுத்து வச்சு இது படிங்க. இப்ப அனுப்பினீங்களா? இம்மட்ட இருக்குன்னு சொன்னேன், நீர் மட்டை இது அது வேற கமலா, இது சுருக்கி இருக்குது. இல்ல, இந்த தண்டது வாயுது நீர் தான் அவைத்துதான் சுருக்கி இருக்கு இதுல. சிறுவிளைய பாக்குறேன். ஓகேயா. உலகங்கள் மூன்றும் அனுப்புறம் உலகங்கள் மூன்றும் உளவாவதற்கு முன்னும் தாம் ஒருவரே ஆகியும் உலகங்கள் அனைத்தும் தத்தம் காரணத்து ஒடுங்கி நின்ற பேரூழி காலத்து பின்னும் தாம் ஒருவரே எச்சமான வருமான சிற்றம்பலநாதர் அருளிய பேரருள் போல ஒப்பற்ற இன்பம் இவ்வில்லின் கண் வர இருக்கிறதென்று தம்முடைய தொகைக்கு உவகை உரைப்பன போல இடைவிடாத அரவாரத்தை செய்வனவாக மயிலினன் துயில் பெயரா நின்றன. எது என்னவோ என்றவாறு உயிர் சிவத்தை விளைந்து பிடைந்து வந்து வீட்டின் அகையில்லையாகிய ஆக்ஞை தானத்தில் நிற்பதால் அப்பா என்ன அழகு! மயில் ஓசை போன்றது ஒரு நாதம் அனுபவமாகிறது. அதனால் பேரின்ப நிகழ இருக்கிறது என்று சிவம் உயிர் கலந்து இன்பமூட்ட வேண்டுவதன் இன்றியாமை உணர்த்தியா. அது என்ன அழகா இருக்குது. சொல்லுங்க செல்வனாயி அம்மா, இதை சொல்லுங்க. அவ போயிட்டா போல, திரும்பி வாராண்டவ வந்தா. சொல்லுங்க. உலகங்கள் மூன்றும் உளவாவதற்கு முன்னும் தாம் ஒருவரே ஆகியும் நிக்கிறா விஜயலட்சுமி. அவரே இறைவன்தான் உலகங்கள் அனைத்தும் தத்தம் காரணத்துக்கு ஒடுங்கி நின்ற அந்த ஊழிக்காலத்தை ஒடுங்கி நின்று பேரொளி காலத்துக்கு பின்னும் தாம் ஒருவரே இச்சமானவரும் ஆன சிற்றம்பலநாதர் அருளிய பேரருள் போல ஒப்பற்ற இன்பம் இவ்வில்லின் கண் வர இருக்கிறது என்று அந்த அந்த உலகத்தை அழிக்க இல்லாம அவரோட்டுக்குள்ளேயே வந்து ஒடுங்கிடும் என்று சொல்லி ஒரு கருத்து இருக்குத்தானே. அந்த தம்முடைய தோகைகட்கு உவகை உரைப்பன போல அந்த அழகு கொடுப்பது போல இடைவிடாத ஆரவாரத்தை செய்வனவாக மயிலினம் துயில் பெயரான் என்றன. அது இந்த மயிலினம் துயில் பெயரான் என்றன. உறக்கத்துக்கு போக இல்லையா, உறக்கத்திலேயே நின்றதா? எப்படி இது இந்த கருத்து எடுக்கிறது தெரியல. உயிர் சிவத்தை விரைந்து வந்து வீட்டின் அகையிலையாகிய அந்த ஒவ்வொரு ஆன்மாக்களும் சிவத்தை ஆன்மா இறைவனோட சேர்றதுக்காக ஒரு ஆன்மாவும் அந்த ஒவ்வொரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது தானே. அந்த வீட்டில் அகையிலையாகிய ஆக்ஞாதானத்தில் நடுவில் அதுல அந்த அவையர் அந்த குண்டலினி சக்தி எழுப்பி அந்த என்ன அஜ்ஞாதானத்துல கொண்டு நிறுத்தும் பொழுதும் மயில் ஓசை போன்றது கம்புகள் அதுகள் வந்து அந்த சத்தங்கள் அந்த மணி ஒலி அதுகள் வந்து கேட்குமான்னு சொல்றவன் அந்த அது நிற்பதால் மயில் ஓசை போன்ற ஒரு நாதம் அந்த அந்த ஓசை அனுபவமாக அவருக்கு கிடைக்கும். அதனால் பேரின்பம் நிகழ இருக்கிறது என்று அந்த ஒரு அறிகுறி என்று தென்படுது அந்த நாதத்தால். இந்த சிவம் உயிரோடு கலந்து இன்பமூட்ட வேண்டுவதன் இன்றியமையாமையை உணர்த்தியவாறு இந்த பாடல் அமைந்துள்ளது. இந்த முன்னுக்கும் அது வந்து கொண்டிருந்த எப்படி என்ன அந்த அந்த ஒரு புறவி கடல் என்றது அவருடைய மலையில விழுகிற அருவி மாதிரி அந்த விழுகுது. அந்த பிறவி கடலுக்குள்ள அந்த உயிர் விழாம
இறைவன் வந்து காப்பாத்தி எடுக்கிறான் ஒரு ஆன்மாக்களையும். ஆ, ஆ. அவருடைய ஆற்றல் எப்படி என்ன முன்னுக்கு ஒரு பாட்டுல வந்தது. பாட்டுல இதுல வந்து அந்த மயில் தோகை வந்து மயில் இதுல இன்பம் புரியுங்க. சிதம்பரநாதருடைய பேரல் போல ஒப்பற்ற இன்பம் இல்லின் கண் வர இருக்கின்றது என்று இப்ப வந்து இல்லைன்றது அந்த துன்பத்துல இப்ப உயிர்கள் அந்த ஒடுங்கி இருக்கிற அதுக்கு பிறகு அந்த ஓ. இதுக்கு பிறகு பேரின்பம் வர பேரருள் போல இன்பம் வரப்போகுது. அதுதான் இவ்வில்லன்கள் இந்த இது வந்து ஒரு கஷ்டம் வரைக்குள்ள ஒரு ஏதோ ஒன்று வரப்போகுது நல்லது. இல்ல அந்த அப்படியா? அங்க ஆக்ஞதானத்துல மயிலின் நாதம் இந்த சத்தம் வர்றதென்றாலே அங்க அங்க இறையருள் அவருக்கு கூடித்தான். இறைவன் நடனம் தானே துயில். அப்ப அந்த ஓ ஓ அவை இறைவன் கொள்ளாம இருக்கிற அதை பார்த்து கொண்டு நடையில ஒரு அந்த ஒரு நாதம் ம். வர்றது தானே இங்கே அதுல தானே சேரமான் பெருமாள் நாயனர் அவிகளுக்கெல்லாம் மயில் ஒரு ஓசை ஒலி போன்றுள்ளாங்க. நாதம் வாடுறது அந்த ம். அந்த அந்த ஜோக நிலையில தான் அவைக்கு வாடுறது ம், ஆக்ஞானத்துல ம், அந்த ம், ம். இருக்கைக்கு அதான் இதை சொல்லியிருக்கு. ஓகே ஓகே தாய் துயில இருந்தேன் அது நீங்களாத்தான் இருக்கணும். செல்வநாயகன் தாய் துயில் அறிதல் ஆ பறைக்கும் பாங்காம் பண்பு அருள் கண்டது சிவத்தை உயிரோடு கூட்டற்கு இடையீடாக இருந்த பராசக்தியும் உபகாரப்படும் நிலையில் மடங்கி கிடக்கின்றமையை திருவருள் அறிந்ததாம். இந்த சிவத்தை சிவம் என்ற பரம்பொருளோட உயிர் கூட்டுறதுக்கு இடையீடாக இருக்கிறது வந்து பராசக்தியும் உபகாரப்படும் நிலையில் மடங்கி அதான் அந்த கிடக்கின்றமை. திரோதான சக்திங்க. திருவருள் அறிந்ததாம். திருவருள் அறிஞ்சு கூடார் அறநெறி கூடார் அறநெறி கூட கொடுஞ்சிலை கொண்டவன் கொண்டவன் வண்டர் கொடுஞ்சிலை கொண்ட வண்டன் சீடார் மதின்மல்லர் திலையன் நாய் சிறுகட்பெருவன் கூடார் கரிகுரு மாமணி ஊசலை கூப்பளித்து தோடார் மதுமலர் நாதத்தை நூக்கு நஞ்சூம் பொழித்தே பகைவர்களின் அரண்களை தீ சென்று பற்ற வளைந்த வில்லை கையில் தாங்கிய அண்டனது பெரிய மதில் சூழ்ந்த வளைந்த வளத்தையுடைய தில்லியை ஒத்தவளே. ஒரு சின்ன ஒரு சொல் விட்டுட்டு இருக்கா ஒத்தவளே சிறிய கண்ணையும் பெரிய வெண்மையான கொம்புகளையும் உடைய யானை நமது சூழ் பொழிற்கண் நிறத்தையுடைய உயர்ந்த மணிகளால் செய்யப்பெற்ற ஊசலை சீரழித்து இதழ்கள் பொருந்திய மதுமலர்களையுடைய ஊசல் தொடுக்க பெற்ற நாகமரத்தை நூக்கான் என்றது. இதற்கு என் செய்வோம் என்றவார். இதனால் பறை சிவம் உயிரோடு கூடுதற்கு உபகாரமாக உள்ளதா விழித்திருந்து இடையீடு புரிவதா என்று அருள் அறிதல் பயனாயிற்று. இதந்த ஒரு தலைவனும் தலைவியும் கூடும் பொழுது அவருடைய தலைவியினுடைய தாய் அல்லது தோழியுடைய தாய் காவல் இருந்து அவர்களை சேர விடாம தடுப்புறதுன்றது ஒரு கட்டம் இருக்கு. அதே போல இந்த சிவத்தை உயிரோடு கூட்டற்கு இடையீடாக இருக்கிறது பராசக்தியா. அந்த கடைசியில அது ஒரு சந்தேகமாக அது பராசக்தியை அவ்வாறு செய்கிறாரா உபகாரப்படும் நிலையில் உபகாரப்படும் என்று சொன்னது என்று சொன்னா அந்த திருவதான சக்தி வந்து பராசக்தின்ற ஒரு பராசக்தி தான் அத எங்களுக்கு அந்த சக்தி மூலம் தான் திருவதான சக்தி வந்து பிறகு அருட்சக்தியா மாறுறான். அது வந்து உபகாரம் அந்த உபகாரம் மலம் உபகாரம் என்றுதான் சொல்றதாம் என்று ஒரு இடத்துல ஞாபகம். இடையூறு என்று நினைத்தாலும் அது உண்மையிலேயே உபகாரம் தான். ஓ அதுதானோ அதான் எங்களுக்கு அந்த என்னண்டா இந்த இந்த ஐம்பொறிகளும் எங்களை வந்து தடுத்து கொண்டிருக்குது. எங்களோட உலகியல் வந்து எங்களை அதால ஒரு மடங்கி தடுக்கிறது. என்னன்னு சொன்னா நாங்கள் எங்களுக்கு திருவதான சக்தியை வந்து நாங்க அதை மறைப்பு எங்களுக்கு எதை மறைச்சுதான் செய்து அவ தான் நடத்தி கொண்டிருக்கிறான். எங்களோட இன்ப துன்பங்கள் அது எங்களோட பாவ வினைகளுக்கு ஏற்ற சிவத்தை காட்டாம அதான் அதுக்கு அவ அந்த டைம் வரைக்குள்ள அப்ப
எங்களுக்கு அங்கே வருவா. அப்ப ம். அவ வந்து அப்படி செய்யறான்றதை தான் இதுல சொல்லி இருக்கு. இந்த உபகாரம் வரைக்கும் அதுதான். ம். விஜயலட்சுமி அதான் அம்மா அந்த ஊஞ்சல் இருக்கிறீங்களோ? போல இருக்குது. அந்த ஊஞ்சல் ரெண்டிலும் அந்த கொடிகள் எல்லாம் மலர் முகுகள் எல்லாம் போட்டு தொடுக்கப்பட்ட அந்த நாகமரத்தை நூக்கான இதற்கு என்ன செய்வோம் அந்த அதுல தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஊஞ்சல் போலதான் அந்த திருவர் சக்தி. ம். அது எங்களுடைய செயல்பாடும் அதுல ஒத்துழைக்கதான். நாகமரத்துக்கு என்ன இங்க? ஆனா நாகமரத்துக்கு நாகமரம்ன்றது நாகமரத்தை தான் அதை குறிச்சிருக்கிறார். மரம் நான் இருக்குதானே அந்த நாக மரத்துல கட்டப்பட்ட ஊஞ்சல் எப்படி அது அங்கேயும் இங்கேயும் போய் போய் வந்து கொண்டிருக்கோம். அந்த கரையெல்லாம் மாலைகளை தொடுத்து அந்த எங்களோட ஆன்மா. அது போல எங்கட உயிரானது ம், ஆன்மா இறைவன்கிட்ட போய் சேருமா விடுமா? உண்டு. அது இல்ல எங்கட ஒரு ஊஞ்சலுக்கு ஒப்புறவ தானே எங்கட மெனத்தை ஊஞ்சல் மாதிரி ஓ அங்கேயும் இங்க மெல்லஞ்சொண்டு திரியுதாண்டு. ஓ அதேதான். இதனால பறை சிவம் உயிரோடு கூடுதற்கு உபகாரமா உள்ளதா ம். ம். அல்லது படித்திருந்து இடையீடு புரியுமா என்ற ம். அருள் அறிதல் பயனாயிட்டு. அந்த அருள் அது எங்கட ஒவ்வொரு ஆன்மாவும் செய்யற அந்த தவத்தின் பயன்தான் அது. ம். திருநாவுக்கரசர் ஒரு தேவாரத்துல இந்த ஊசலை பற்றி நல்ல வடிவா சொல்லி இருக்கிறார். இந்த ஆஹ் மெனம் வந்து ஊஞ்சல் மாதிரி நல்ல. மனமெனும் தோணி விஜயலட்சுமி வெற்றி அம்மா மகள் இருக்கிறீங்களோ? மனமெனும் தோணி வெற்றி. அதான் விஜயலட்சுமி அம்மா ஓ. அவ பிஸி போல இருக்கு. தனாபடியுங்க துயில் எடுத்து சேரல். துயில் எடுத்துச் சேரல் உயிர் பக்குவம் கண்டு வந்து அறிவித்தது. பறையின் பாங்காம் பன்மை அறிந்த திருவருள் உயிர் பேரின்புற்றுதற்குரிய பரிபாகம் பெற்றிருந்தலைக் கண்டு வந்து சிவத்தை துயிலெழுப்பிக் கொண்டு உயிருக்கும் சுழற்கண் செலுத்துதல். செல்லுதல் செல்லுதலடா செல்லுதல் குளக்கண் செல்லுதல். சுழற்கண் செல்லுதல். விண்ணுக்கு மேல் இதுல என்ன ஒரு சொல்லு மாறுபட்டாலும் கருத்து மாறுபடுது. அதுதான் முழுக்க மாறி இருப்பது. விண்ணுக்கு மேல் வியன் பாதலக்கீழ் விரி நீரொடுத்த மண்ணுக்கு நாப்பாணயத்து தன்றில்லை நின்றமிடத்தின் வண்ணக்குவளை மலர்கின்றன சினவான் மிளிர்நின் கண்ணொக்கு மேற்கண்டு காண்வண்டு வாழும் கருங்குழலே. பொழிப்புரை. வண்டுகள் வாழும் கரிய கூந்தலையுடையாய் விண்ணுக்கு மேலாயும் அகன்ற பாதாளத்திற்கு கீழாயும் கடல் சூழ்ந்த மண்ணுலகத்திற்கு நடுவாயும் நின்றவனும் விரும்பித் தில்லைக்கண் எழுந்தருளியிருப்பவனும் ஆகிய கூத்தம்பிரானது நீலகண்டத்தைப் போல வண்ணமுடைய குவளைகள் மலர்கின்றவற்றை சினத்தை உடைய வாள் ஒளிர்வது போல ஒளிரும் நின் கண்களை ஒளிக்குமாயின் ஒக்குமாயின் காண்பாயாக என்றவாறு மலர்ந்த குவளை நின் கண்களை ஒக்குமாயின் சென்று காண்க என அழைத்ததாம். இறைவன் விண்ணிறைந்து மண்ணிறைந்தும் மிக்கோளாக விளங்குதலை முதலிரண்டிகள் தெரிவிக்கின்றன. விண்ணுலகுக்கு மேல் வியன் பாதாள கீழ் என்பன இறைவனுடைய கடந்த நிலையினையும் மண்ணுக்கு நாப்பண் என்பது கலந்த நிலையினையும் தில்லை நின்றோன் என்பது உடனாய நிலையினையும் உணர்த்துவன. ஆசாரியன் வரவு கண்ட பரிபாகியான சீடன் மனம் போலவும் காதலன் வரவு கண்ட காதலி முகம் போலவும் மதியின் உதய கண்டு குவளை மலர்கின்றன. நின்கண் ஒக்குமேல் கண்டு காண் என்கின்றது உயிராகிய நிறைமதியின் வரவால் முகத்தில் உள்ள நீலம் மலர வேண்டும். அங்கனம் மலர மதியை எதிர்தல் வேண்டுமென வேண்டிக் கொண்டவாறாம். இந்த நாப்பண்ணுக்கு ஒரு நல்ல சொல்லி இருக்கு. யாருக்கு ஞாபகம் இருக்கு? நாப்பண் நல்ல நான் படிச்சேனான்னு எனக்கு ஞாபகப்படுத்துறேன் வருது இல்ல.
நல்ல ஒரு வேர்டு இருக்கு. இது நாப்பண் என்றா என்ன? நாப்பண். வெண்ணு எங்க இருக்கிறது? மண்ணுக்கு நாப்பம், மண்ணுக்கு நாப்பண் என்பது கலந்தநிலை நேம். நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு மண்ணுக்கு முக்கியமான ஒரு சொல். என்பது கலந்த நிலை. மண்ணுக்கு அவர்தான் மண்ணுக்கு நாப்பண் இல்ல, என்பது நாப்பண்ன்றது நல்ல ஒரு வேர்டு ஒன்று நல்ல ஒரு கருத்து இருக்குது. நான் மறந்து போனேன். எங்களோட அந்த உயிரோட கலந்தவர் இருக்கிறார் மண்ணுக்கு. அதைத்தான் சொல்லுவது நான் யோசிச்சேன். மண்ணுக்கு நாப்பண் நயந்து தென்தில்லை நின்றோன் மிடற்றன். அந்த இதுல மேல் இந்த அந்த பொருளுக்குள்ள இருக்கும் கவலா மேல பொருளுக்குள்ள இங்க வரையில விரும்பி மற்றதுல இருக்கும். மண்ணுலக்கு நடுவாய் நின்றவன், நாப்பன் நடுவாய் நின்றவன். கீழே இந்த மேலாயும் அகன்ற பாதாளத்துக்கு கீழாயும் கடல் சூழ்ந்த மண்ணுலகிற்கு நடுவாய் நின்றவன். நாப்பன் நடு நடு நடு. நாங்க என்னத்திலயோ அது திருப்பி திருப்பி வந்தது ஒரு பாட்டுல. நான் நினைக்கிறேன் திருக்களிட்டுப்படியார்லயோ சம்திங் எங்கேயோ வருது. அதுதான் எனக்கு அது உறுதி கொண்டு நடு நடு. சரி, ஏதோ ஒரு பாட்டுல வருது. நான் நினைக்கிறேன் திருக்கழிட்டுப்படியார் என்னத்திலயோ ஒரு பாட்டு தொடர்ந்து நாப்பண்ணு. மண்ணுலகத்துல எங்களுடைய ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளயும் இருக்கிறார் தான். அதையா நடு நடு நாப்பண்ணுன்றது நடு, அதை மறக்காது. இடத்துய்து நீங்கள் சிவத்திற் சேர்ந்து அருள் சென்று நின்றது குறியிடமாகிய துரியத்தானத்து சிவத்தை நிறுத்தி உயிரோடு கலக்க பண்ணி திருவருள் குலக்கு தலை கொய்வோன் என்று சென்று ஒரு பிடை நின்றதா. நந்தி வரமென்னு நேரணான் புலியூரனையாய் தடங்கன் கடந்த இன்னீ வர மிவை காணின் இருள் சேர் குளட்களில் சேர் சந்தி வரமுறியும் வெறிவியும் தருகுவனே. ஒளிப்புற நந்தி வரந்தர வேண்டும் என்னும் நாராயணனது அந்நான்மலர் மேலும் நான்மலர் போலும் கண்ணுக்கு ஒரு சக்கரத்தை படைத்து கொடுத்த தலைவனது புலியூரை ஒப்பாய். இவை நின்னுடைய பெரிய கண்கள் வென்றனவாய் நீலப்பூக்கள் இவற்றை காண்பாயாக. நினது இருண்ட கூந்தலுக்கு சந்தன மனந்தரும் அழகிய நல்ல தளிர்களையும் நல்ல மனமுள்ள மலர்களையும் யான் கொணர்ந்து தருவேன். அதுவரை இந்த நீல பூக்களை கண்டு ஈண்டு நிற்பாயாக என்றவாறு. நந்தி இறைவன் பெயர்களில் ஒன்று. நந்தி நாமம் நமச்சிவாயவே. நந்தி அருள் பெறு நந்திகள் நால்வரில் என்பவனாகிய திருமுறைகளை உண்ணுக. நாராயணன் 1000 தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சிக்க ஒன்று குறைய தனது கண்ணை இடந்து அர்ப்பணம் செய்வதற்காக சக்கரவருளிய வரலாற்றை விளக்குவது நந்தீவரம் எகும் தந்தி அரண் என்ற பகுதி. மலர்ந்த நீளத்தை கண்டிடு என்றது விழித்திரு என்றவாறாம். விழித்தலாவது அகப்பார்வையால் புறப்பொருள் சற்றும் தோன்றாதவாறு தியானித்து ஒன்றிடலாம். அவ்வளவு தியானம் அங்கனமாயிருப்பின் கருணை சுரக்கும். கருணையால் உயிரை ஆண்டு கொள்ளலாம் என்பதாம். கடல் வகன்று உரைத்தல் உயிர் சிவங்கண்டு அன்புற உவந்துரைத்தது. உயிர் தனக்காக கருணையுடன் காத்திருக்கும் சிவத்தை கண்டு தமது உய்ந்த நிலை நின்று பொருட்டு இழிந்து வந்ததே என்று அன்பு மிக அதனால் அகமுவந்து சிவத்தை நோக்கி விண்ணப்பித்தது. இப்ப சிவம் வந்துட்டுது அவர்கிட்ட. ஓகே, எடுங்க மேல மேலெடுங்க கமலா. காமரை வென்ற கண்ணொன்றில்லை பல்கதிரோன் அடைத்த தாமரையில் நின் இதழ் கதவந்து தந்தோதமியே பாமரை மகளை பற்றி சிலம்பொதுக்கி பையவே நாமரை யாமத்தென்னோ வந்து வைகி நயந்ததுவே. ஓகே, பொழிப்புரை. மன்மதனை வென்ற நெற்றிக்கண்ணை உடையவனது
தில்லைக்கண் பலமாகி கிரகணங்களையுடைய சூரியன் அடைத்த தாமரையாகிய நுமதி இல்லின் கண் இதழாகிய கதவத்தை நீங்களே திறந்து கொண்டோ போந்தது. பரந்த அறையிற் கிடக்கும் மேகலையை ஒளியாமற் பிடித்து சிலம்புகளை மசையாதவாறு காலின் மேற்புறத்தை சிறித்து தனியே பைய அரையிருள் யாமத்தின் கண் நாம் இவ்விடத்து வந்து தங்கி விரும்பியது என்னவோ விளம்புகின்றார். சிவம் எளிவந்த கருணையால் நான் இருக்கும் குறியிடம் வந்தது என்னவோ வியப்பு என்றான். மலர் மாது தேடி அடையப்படுவதும் இன்றி தேடி அடைவதென்றாகலின் என்க. பல்கதிரோன் சூரியன் 1000 கிரணன் என்ற ஒரு பெயரும் அவற்குண்டு. 1000 பன்மை குறித்தது. செல்லநாயகி அம்மா செல்லநாயகி நறுங்கண்டல் இன்பகனாம் கண்டு இன்ப அனுபவித்தது. உயிர் இன்பமே வடிவான சிவத்தை கண்டு அந்நியமாய் ஒன்றி இன்பம் நுகர்ந்தது. அனநியமாய் அகிலின் புகை விம்மியாய் மலர்வேந்தஞ்சனமெழுத. அகிலின் புகை விம்மியாய் மலர்வேந்தஞ்சனமெழுத. தகிலும் தனிவடம் போட்ட தகாள் சங்கரன் புலியூர். இகலுமாவரிற்றளரும் இத்தேம் பல்லிடை எமிய புகிலும் மிகவிங்கனே இருமாக்கும் புணர்முலையே. கூந்தலின் கண்ணே பொழிப்புரை. கூந்தலின் கண்ணே அகிற்புகை விம்ம காம்பு கிள்ளி ஆயப்பெற்ற மலர்களை சூடி மை எழுதத் தகிலும் ஒப்பற்ற முத்துச்சரத்தை அணியத்தகாதவள். சங்கரனது புலியூரின் பெருமை உணராது அதனோடு மாறுபடுவாரைப் போல தளருகின்ற தேய்தலையுடைய இந்த இடை நெறித்து ஒழிய புகினும் அதனை அறியாது ஒன்றோடொன்று நெருங்கி பனைகின்ற முலைகள் மிகவும் விம்மா நின்றன. இதன் முடிவு என்னவாம் என்றவாறு உயிர் சிவத்தின் இன்பகனமான இடியை பொருந்த முலைகளை கடிந்துரைத்து அணைந்தவாறு. அந்த அளத்துக்கு சிவத்தோட ஒன்றிட்டுது. அதான் அந்த நாங்கள் என்ன இதெல்லாம் படிப்போம் என்ன பசலை என்று இந்த பசலை அந்த பெண்கள் உடம்பு வந்து இந்த காமம் கூடும்போது பசலையாக அது வந்து அவ்வளவு அந்த இறைவனோட உள்ள உருகி பக்தியைத்தான் அதாவது அப்படி எங்களுக்கு வெளிப்படுத்துது. அப்படியே பின்னாடி பார்த்தா நல்லா இருக்கும். இப்ப இன்னும் 15 பாட்டு இருக்குது. உங்க எல்லாருக்கும் நேரம் இருக்குதோ தொடர் முடிச்சு விடுவோமோ இந்த 14வது அதிகாரத்தை? இல்லாட்டி 15 பாட்டுன்னா டைம் எடுக்கும். சரி போங்க. ஓகே என்ன சொல்றீங்க? தனா ஓகேயா? நான் ஓகே. அனு ஓகே. செல்லநாயகி அம்மா ஓகேயா? ஒரு 2-3 பாட்டு பாடி வைக்கலாமா? ஓகே. தனா படிங்க. முகங்கண்டு மகிழ்தல். முகங்கண்டு மகிழ்தல் திருமேனி கண்டு இன்பத்துவாய் தேறியது. உயிர் சிவத்தின் திருமேனியைக் கண்டு இது இன்ப சாதனம் அன்று இன்பமே என தெளிந்துரைத்தது. இன்ப சாதனம் அன்று இது எவ்வளவு ஒரு அந்த அதுக்கு பொருளை பாருங்க. இது இன்ப சாதனம் அன்று இன்பம். அழுந்தேன் நரகத்தியான் என்றிருப்ப வந்தாண்டு கொண்ட சொலுந்தேந்திகள் பொழிற்றில்லை புறவிச் சிறுவகத்த கொழுந்தேன் மலர்வாய் குமோத முவள்யான் குழு சுடர் கொண்டெழுந்தாங்கது மலர்ந்தும் உயர்வானத்திளமதியே. பொழிப்புரை. யான் ஒரு காலம் நரகத் தழுந்தேன்.
என்று இருமாந்திருப்ப தாமே எளிவந்து கருணையால் வலிய வந்து ஆண்டு கொண்ட முதிர்ந்த தேனையொத்த சிவபெருமான் விளங்குகின்ற பொழிலையுடைய தில்லைப்பதியைச் சூழ்ந்த இளங்காட்டில் வயலின் கண்ணவாய கொழுவிய தேனையும் மலர்ந்த வாயையும் உடைய அமுத மலர் இவள். குமுத மலர் இவள். யான் நிறத்தை உடைய நிலாவை கொண்டு எழுந்து அக்குமுதத்தை மலர்த்தும் உயர்ந்த வானத்து விளங்கும் இளமதி என்றவாறு சிவம் குமுதம் உயிராகிய யான் இளமதி சிவம் குமுதம் என்றுட்டு பிறகுதான் உயிராகிய யான் இளமதி என்றான். இளமதி வானத்தாயினும் அவன் கரமாகிய கிரண தீட்டிய அளவில் குமுத மலர்கள் போல தன் சிவத்தினை தீண்டலும் சிவம் கசிந்து கருணை பொழியும். அதனால் சிவபோகம் மிகவும் தன் சிவ சிந்தனை தீண்டலும் சிவம் கசிந்து சிவம் கசிந்து கருணை பொழியும். அதனால் சிவபோகம் மிகும். அது நல்ல பந்தி குஞ்சு, அது நல்ல ஒரு பந்தி. வாய்ச்சாத்தான் விளங்கும். சிவம் யான் இளமதி என்றான். இளமதி வானத்த தாயினும் அதன் கரமாகிய கிரணம் தீண்டிய அளவில் பாருங்க. இளமதி வந்து வானத்துல இருக்குது. அது இந்த கரமாகிய கிரகணம் தீண்டிய அளவில் குமுத மலர்தல் போல தன் சிந்தனை தீண்டலும் சிவங்கசிந்து கருணை பொழியும். அதனால் சிவபோகம் மிகும் என்னும் குறிப்பினாக. நல்ல ஒரு அருமையான வந்தி. அசிங்கம். தில்லையம்பலத்துள்ள சிலுந்தேனை உண்டவர்கள் ஒரு ஞான்றும் நரகத்துள் அழுந்தார்கள். ஆதலின் அழுந்தேன் நரகத்து யான் என்று இருப்ப வந்து ஆண்ட செழுந்தேன் என்றார். பள்ளியிடத்து உய்த்தல் அடியாரிடத்து அன்பாய் அமர்தல் உயிர் கண்டது. சிவத்தை இன்பமே என எண்ணி தூய்த்த உயிர் இணை பிரியாதிருக்கும் கற்பு இன்றின்மையான் சிவத்தை அடியார் கூட்டத்துக்கு உய்க்க அது அடியார் கூட்டத்தில் அன்பாயிருத்தலை கண்டது. அரும்புறு நீலங்கொய்யற்றமி என்று துயில் பைன் மூவரும் பெறத் தோழியோடாயத்து நாப்பண் அமரொன்னார் இரும்புறு மாமதில் பொன்னிஞ்சி வெள்ளி புரிசையன்றோர் துரும்புற செற்ற கொற்றத்தம்பிரான் தில்லை ஸ்கூல் பொழிற்கே. பொழிப்புரை தேவர்களுக்கு பகைவர்களாகிய கமலாட்சன் பித்துன்மாலி என்ற மூவருடைய இரும்பாலி என்ற பெரிய கோட்டையும் பொன்வெள்ளி இவற்றினாட்டி என்ற மதில்களுடைய ஊர்களும் அன்று ஒரு துரும்பாக சுட்டரித்த வெற்றியுடைய எம்பிரானது தில்லையை சூழ்ந்த பொழிலிடத்து தனியே நின்று வண்டு மொய்க்கும் நீலப்பூக்களை கொய்யற்க பெறுதற்குரிய தோழியோடு மகளிர் கூட்டத்தினரை துயிலு என்றவாறு காலம் இரவு ஆதலின் இனிமேல் வண்டு பொருந்தக்குரிய நீலமலர் என பொருள் காண்க. சிவமே மெய்யடியார் கூட்டத்து அமர்க நீலம் முதலியன கொய்து தனியே நிற்கற்க என இன்பந்துய்த்த உயிர் வேண்டிக் கொண்டவாறு. இதுகளுக்குள்ள நாங்கள் என்ன அந்த சிற்றின்பத்தை விட்டு பேரின்பத்தை விரும்பி வந்து படிக்கிறோம். ஆனால் இதுக்குள்ள நாங்கள் வாசிக்கிறது இல்லை. இதுக்குள்ள இன்னும் எவ்வளவோ அடங்கி இருக்குது. எங்களுக்கு அது வெளிப்பட நாள் செல்லும். இதுக்குள்ள இந்த இது நாங்கள் கொஞ்சம் நான் சொல்லட்டாமா? சொல்லுங்க. எம்பிரானுடைய அந்த தில்லையை வர்ணிக்கிறார். பொருளை பார்ப்போம். தேவர்கட்கு பகைவர்களாகிய இந்த கமலாட்சன் வித்யுன்மாலி என்னும் மூவருடைய இரும்பாலி என்ற பெரிய கோட்டையும் பொன்வெள்ளி இவற்றாளி என்ற மதில்களையுடைய ஊர்களும் ஒரு துரும்பாக சுட்டெரித்த வெற்றியுடைய எம்பிரான் தில்லியை சூழ்ந்த பொழில்களிடத்து தனியே நின்று அந்த அவ்வளவு பெரிய இதையே அவர் ஒரு துரும்பா நினைச்சு சுட்டெரிச்சிருக்கிறார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் எம்பெருமான் இறைவன்.
தில்லையம்பதியை சேர்ந்த நம்முடைய இறைவன் அப்படியானவர். அந்த தில்லை சூழ்ந்த அந்த தில்லை மரங்களால சூழப்பெற்ற அந்த பொழில் இடத்து தனியே நின்று வண்டுமைக்கும் நீல பூக்களை அந்த முன்னுக்கு வந்தது நீல பூக்களை நீ கொய்து கொண்டிரு, உனக்கு நான் வேற இதுகள் கொண்டு வாருன்னுன்றதுல சொன்ன அதுன்ற கூட. அப்ப அவர் நீலப்பூக்களை கொய்யற்கென்று பெறுதற்கரிய தோழியோடும் மகளிர் கூட்டத்தினிடை துயிலுக என்றவாறு அந்த என்னண்டா அந்த இவர மாதிரியே இறைவனை வேண்டி நாடி நிற்கின்ற அந்த கூட்டத்தோட நீயும் நெல் விலகாம சிவன் அடியார்கள் சிவன் என்னம்மா? அடியார்களோடு ஓ, காலம் இரவு. அந்த இரவுன்னா நாங்கள் அந்த அஞ்ஞானத்துல மூழ்கி இருக்கிற அந்த காலம் அந்த அதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆ, இனிமேல் வண்டு பொருந்துதற்குரிய நீல மலர் என பொருள் காண்க. இனி அந்த வண்டு அப்ப அந்த காலம் அதான் இருக்கிறபடியா இனி வண்டு வந்து பொருந்துறதுக்கு பொருத்தமான ஒரு காலம் இது. சிவமே மெய்யடியார் கூட்டத்து அமர்க. இப்பவும் மெய்யடியார் கூட்டத்துக்குள்ள சிவம் வந்து தானாவே சேர்ந்திருப்பார், அடியார்க்கடியேன் என்று சொன்னவாறு. அப்ப நீலம் முதலியன கொய்து தனியே நிற்க என இன்பம் துய்த்த உயிர் வேண்டி கொண்டவார். ஒரு உயிர் அந்த அந்த அடியார்களோடு சேர்ந்து நின்று இறைவனை நாட வேண்டும் என்ற அந்த கருத்து தான் எனக்கு விளங்குது. ஓ அதுதான் வந்துட்டு இப்ப கிட்ட வந்தாச்சு. நீ இப்ப தனியே நிக்காத, அடியார்களோட இருந்தா தானே அந்த ஒண்ணு வாசனை ஒன்றும் வராம பாதுகாக்கும். அது அப்படி ஓ அப்படித்தான் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. நன்றி நன்றி. அடுத்தது நானா வரவு விலக்கல். அருள் உயிர்க்கு சிவத்து அருமை கூறியது. அருள் உயிர்க்கு சிவத்து அருமை கூறியது. அடியார் கூட்டத்து உய்த்து திரும்பி வந்து திருவருள் உயிரை நோக்கி நீ இவ்வாறு ஒழுகற்பாவை அல்லை என வரைவு பயப்ப கூறி வரவு விலக்கா நிற்றல். நட்பகற் சோமன் எரிதரு நாட்டத்தின் தில்லை என்ன விற்பகை தோங்கும் புருவத்திவளின் மெய்யே எளிதே வெற்பகச் சோலையின் வேய் வளர் தீச்சென்று விண்ணின்ற கற்பகச் சோலைக்கு அதுவும் கற்பகச் சோலைக்கு அது உங்கண் நாடவே இக்கல்லதே. புலிப்புரை மலையினிடத்து சோலையுண்டாகிய மூங்கிற்கண் பிறந்த தீ விண்ணின்று கற்ப சோலையைச் சென்று பற்றும் மலை நாடனே. இக்கல்லையுடைய சிறுநெறி சோம சூரிய அக்கினிகளை 3 விழிகளாக கொண்ட சிவருமானது தில்லையை ஒக்கும் வில்லை பகைத்து அதனை வென்று விளங்கும் புருவத்தை உடைய இவள் காரணமாக மெய்யே எளிதாயிற்று. ஆயினும் இனி இவ்வழியில் வரற்பாய் அல்லை என்றவாறு. யோக நெறிக்கண் அனுபவம் முதிர்ந்தார்க்கு அன்றி சாதக நிலையில் உள்ள பரிபாகற்கு எண்ணிய போதெல்லாம் எய்தும் எளிமையான இடத்தில் இல்லை சிவம். இது விளங்கிக் கொண்டீங்களோ தெரியல. ஆகையால் பெரிதும் பயின்று முயன்று என்றும் துரியாதீதத்துக்கு சிவத்தோடு ஒன்றே இருக்க வரைந்து கொள் என்றவாறாம். இங்கனம் அரிதின் முயன்று அடிக்கடி பிரிந்து புணர்ந்து வரும் களவினை விரும்பின் இப்ப அடிக்கடி பிரிந்து புணர்ந்து வாரன்னு சொன்னதான் அந்த இடைக்கிடையில மேலவாசம் வந்து எட்டி பார்க்கும் தானே. அதைத்தான் இதுல சொல்லப்படும். இங்கனம் அரிதின் முயல் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்குள்ள போயிட்டு பிறகு அந்த மேலவாசம் எட்டி பார்க்கும். அதனாலதான் அடிக்கடி பிரிந்து பிறகு புணரும். பிரிந்து புணர்ந்து வரும் களவினை விரும்பின் மண்ணுலகில் மலையின் மூங்கிலில் தோன்றிய தீ விண்ணில் கற்பகக்காவிற் சென்று தாவியது போல எம் சிற்றூர்க்கண் பிறந்த அலர் நின் ஊர்க்கண்ணும் பரவி இம்மை மறுமை பயன்களை சிதைக்கும். ஆதலால் நிலைத்த சிவபோகத்தை பெற முயலுக என்பது. நல்லா இருக்கு. பின்னு வேறி போட்டிருக்கேன் பாருங்க. சைவசித்தாந்தத்துல சொன்ன அனுபவமா கொண்டு வந்திருக்கணும். எங்களுக்கு சூப்பர். நாங்கள் ஏதோ ஒரு பாக்கியம் செய்திருக்கிறோம். இது எங்கட கைக்கு வந்து கிடைச்சு அதான் அந்த அனுபவத்தை இங்க சொல்லி இருக்கேன். இப்ப நாங்க உண்மையில அங்க படிச்சனாங்க தானே. அந்த எல்லாம் கிடைச்சா பிறகும் அந்த மேல வாசனை வந்து எங்களை எட்டி பார்க்கும் படிச்ச நாங்கள். அதே மாதிரி அதை அனுபவத்தை அதை வந்து இங்க அனுபவிக்க கொண்டு வந்திருக்கேன். இதான் இது பெருங்காய டப்பா மாதிரி
அதுதான். ம். அம்மா படியுங்க. அது நான் படிக்கிறேன். ஆனால் என்ன சொல்லுங்க ஆற்றாமை பாப்போம். என்ன சொல்லுங்க பாப்போம். ஆம், இன்னும் 10க்கு கிட்ட இருக்கு. இந்த அதிகாரம் நாங்க முடிக்க மாட்டோம். நாங்க 9:30க்கு எங்களுக்கு இது இருக்குது. இன்னும் 1 ஹவரால. ஆ திருவாசகம். முடிக்க போறீங்களா இப்ப இது? ம். நான் என்னென்றால் எங்க என்ன என்னது விளங்கையில ஆ விளங்கையிலம்மா 1 ஹவரால இன்னும் திருவாசகம் இல்ல இன்றைக்கு. எப்ப இப்ப இன்றைக்கு. இரவோ இப்ப 1 ஹவரால. அது திருவாசகம் அது இருக்குதோ அது 7 மணிக்கு இருக்குதானே. அப்ப ஓ, நாங்க இதை நிறுத்திட்டு அதுக்கு ஓ அதான் அதுக்கு நாங்க ஆயத்தமாக. ஆயத்தப்படுத்த ஓ வேணும். ஓமாம்மா ஓ, ஓகே ஓ, ஓ. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம்.